வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த கங்கா ஆரத்தி நடக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ ஒரு பயங்கரமான க்ரௌடு. Hey guys, welcome back to my channel Travel Boys. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் தான் இருக்கோம். ஸோ நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லி வந்தோம். டெல்லியிலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் மூலயமா ஸோ இங்கே டேராடூன் வந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கேப் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிஷிகேஷ் வந்தோம். ஸோ ஆல்ரெடி சென்னையிலேருந்து ரிஷிகேஷ் வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு வீடியோ பேக்கேஜாக போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது ரிஷிகேஷில் நம்ம வந்த உடனே ரூமில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே கங்கா ஆரத்தி பார்க்க போகிறோம். ஸோ 6:30-7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போவே 7 மணி ஆக போகுது. ஸோ வாங்க போகலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவேணி காட்டு. ஸோ அது ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான புனித ஸ்தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ நம்ம காசிக்கு போயிருப்போம். காசியில் நிறைய காட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவேணி காட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விமர்சையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக அந்த இடத்துல கங்கா ஆரத்தி பண்ணுவாங்க. குறிப்பாக அந்த கங்கை நதியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரத்தி காமிப்பாங்க. அதுவும் அந்த திருவேணி காட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 நதி ஒன்றா இணையிற இடம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸோ அந்த ஆரத்தி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி எப்படி நடக்க போகுது அப்படின்றத காமிக்க போகிறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருவேணி காட் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆப்போசிட்டாக இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம். இங்கே நிறைய ஆசிரமம் இருக்குது. ஸோ நிறைய ரூம்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கணும் அப்படின்னாலும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா காசி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கடைகளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அங்கே காசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தெருவாக இருக்கும். அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த கடைகள், அங்கே வந்து நிறைய கோவில்கள், அப்படியே ஒவ்வொரு காட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது.
ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்கா ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ பயங்கர விமர்சையாக பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரத்தை கொளுத்தி ஸோ அங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கங்கை நீரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வணங்குற மாதிரி ஸோ கடவுளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நீரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ இது வந்து திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 நதியும் ஒன்றா இணையிற இடம். ஸோ இந்த இடத்துல அந்த கங்கா ஆர்த்தி நடத்தி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே செம்மையாக இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்குள்ளேயும் போயிட்டு அங்கேயும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆடி பாடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கங்கா ஆர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி திருப்பி காமிக்கிறோம் பாருங்க கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் ஏற்றி இந்த கங்கை நதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்திட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பூஜை பொருள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரத்தை ஏற்றி அவங்க ஏதாவது வேண்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கங்கா ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க. அந்த மாதிரி விடுற தண்ணி எல்லாமே பாருங்க தண்ணியில் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருது. பார்த்தீங்கன்னா கங்கா ஆர்த்தி கொடுக்குற இடத்துல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸு ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ரோஸ் மில்க் தான் நினைக்கிறேன். ரோஸ் மில்க் ப்ரோ வேற ஏதோ ப்ரோ செம்மையாக இருக்கு. கலர் ரோஸ் கலர்ல தான் இருக்கு. ரோஸ் மில்க் மாதிரி தான் இருக்கு. இது வேற ஏதோ போட்டுருக்காங்க. குடிச்ச மாதிரி இருக்கு. டெல்லியில் ஒரு இடத்துல குடிச்ச மாதிரி இருக்கு. வேற பூசி கட் பண்ணி கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ கூட்டம் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ டான்ஸ் ஆடல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாமி மேலே பக்தியோட பரவசத்தோடு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போய் காமிக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சாமி சிலை இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடி நவுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமா இருக்கு. उसने तो खो दिया ना। मेरे साथ कौन कौन जाना चाहता है? ये रुकने जा रहा हूँ मैं केदारनाथ। कोई बोलना था मुझे। கங்கா ஆர்த்தி எல்லாம் முடிச்சிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிவன் வேஷம் போட்டு ஸோ ஒரு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டான்ஸ்லாம் ஆடி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா குதூகலப்படுத்திட்டாரு. ஸோ அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாலை போட்டிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஸ்கேனரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு நம்ம ஏதாவது நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் பே பண்ணிக்கலாம். ஸோ அங்கே அந்த கங்கா ஆர்த்தி பார்க்குறதுக்கு உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. வார மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காசியில் அந்த ஒவ்வொரு காட் இருக்குமோ அந்த எல்லா காட்டையும் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போக போகிறோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஸோ பஞ்சி ஜம்பிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போவை புக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள் என்னென்ன புக் பண்ண போகிறோம் அப்படின்றத புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஜம்ப் हाइट कम नहीं है सर. मैं आपको आगे में लटका दूंगा. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சி ஜம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ வேர்ல்ட் ஹையஸ்ட் பஞ்சி ஜம்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருந்து குதிக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா வேர்ல்ட் ஹையஸ்ட் பஞ்சி ஜம்பிங் அது மேலேருந்து குதிக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குதிக்கிற தூரம் இவ்வளோ தான் இருக்கும், பாதி தூரம் தான் வருவீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மேலேருந்து கீழே குதிக்கணும்னா கீழே அந்த தரைக்கு கொஞ்சம் மீடியம் வரைக்கும் நம்ம வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஹையஸ்ட் பஞ்சி ஜம்பிங். ஆனால் அவங்க அந்த ஹைட்டில் பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரோப்பில் நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேக்கேஜ் தராரு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரில.
ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு 13,000 ரூபா கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். பஞ்சி ஜம்பிங், ஸோ அந்த பெரிய ஒரு ஊஞ்சலில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன சொன்னாங்க, ஜெயின் ஸ்விங். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் அவங்க எடுத்து தருவாங்க, வீடியோ எடுத்து தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படின்னு தெரில, நம்பி வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துருக்கோம். நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர் ராஃப்டிங் முடிக்கிறோம். அது முடிச்சுட்டு அங்கேருந்து அந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். நாளைக்கு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து இங்கே ரிஷிகேஷ் வந்தது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஆல்ரெடி ரிஷிகேஷ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கங்கா ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிவர் ஆக்டிவ்ல இருந்து அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிஷிகேஷில் இருக்க எல்லா ஆக்டிவிட்டிஸும் அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி எல்லாமே நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ வாங்க நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.